தமிழ் இதழின் ஆசிரியர் ஆறுமையன் அவர்களுக்கும் பொறுப்பாசிரியர் ஜெயவர்தனை அவர்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு தலைப்பு வந்து என்னன்னா நான் அப்படிங்கிறது சொன்னாங்க. நான் அப்படிங்கிறது ஒரு சாதாரண தலைப்பு கிடையாது. இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்குள்ள மட்டும்தான் வச்சுக்க முடியும். சொல்ல யூஸ் பண்ணலாம். மற்றவங்க கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது நான் யார் அப்படின்ட்டு. கேட்டா அப்படின்னோம்னா அவ்வளோதான், அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அதான் வந்து இந்த தலைப்புக்கு வந்து என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. நான் யார் அப்படின்னா முன்னாடி வந்து எங்கள் கவிதா சிஸ்டர் அவங்க வந்து அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு உடலா உயிரா உறவா எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. சரி, இருந்தாலும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஒன்று சொல்கிறேன். என்னன்னா இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாநிலர்கள் மட்டும்தான் இது பொருந்தும். சரி, இது எப்படி வந்தது அப்படின்னா இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு கர்வம். ஔவையார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அறிவு அறிது மனதில் பிறத்தல் அறிது அதனினும் அறிது பூன் கூடு சேடு ஏடு நீங்கி பிறத்தல் அறிது அதனினும் அறிது கல்வியும் ஞானமும் நயத்தல் அறிது அதனினும் அறிது கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானமும் தவமும் சீதல் அறிது. தானமும் தவமும் பண்ண மாணவர் வந்து நம்மளுக்கு கூட இருக்கிற மாதிரி அந்த தானமும் தவமும் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த நான் வந்துட்டு எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு 10 லைன்ல ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கேன். நான் என்பதை நினைக்க கர்வம் ஓங்கி நிற்பதை பார்க்கலாம். கர்வம் ஓங்கி நிற்பதை பார்க்கலாம். நானே என்பதை நினைத்தாலே அழிவி தன்னை நோக்கி வருவதை காணலாம். நானே என்பதை நினைக்க அழிவு தன்னை நோக்கி வருவதை காணலாம். நான் என்பதை ஒழிக்க எனக்கே அனைத்தும் என்பதை விட்டுவிடு. எனக்கே அனைத்தும் என்பதை விட்டுவிடு. நான் என்பதை மாற்ற எனக்குள்ளே அனைத்தும் என்பதை விதை, அதையே நினை. எனக்கே அனைத்தும் என்பதை மாற்றி எனக்குள்ளே அனைத்தும் என்பதை விதை, அதையே நினை. இதை விதைக்க நமக்குள்ளே அன்பும் கருணையும் மேலோங்கி நாம் அனைவரோடும் இயங்கி வாழ்வோம். இந்த தமிழ் சங்கத்துக்கு இந்த தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் பொறுப்பாசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது மிக்க நன்றி.